தமிழ் தன் வரலாறை எழுதவில்லை என்றால் வேட்டைக்காரன் எழுதுவதே வரலாறாய் போய்விடும். திமுக காரன் வரலாறு நீ சரியா சொல்லலைன்னா நாம் தமிழர் வாந்தி எடுக்கிறதும் இப்ப வராம்பார் விசில் அடிச்சான் குஞ்சி இவங்க சொல்றது வரலாறா போயிடும். டேய் திமுக காரனே உடம்ப அறுத்து பாடுறா. அவன் கருப்பு சிவப்பு மட்டுமல்ல, இந்த இனம் மான பண்பாட்டை காக்கிறவன் திமுக தொண்டன். எங்களுக்கு விசில் வந்துருச்சு, நாங்க விசில் அடிச்சான் குஞ்சி. டேய் 75 வருஷமா ஒரு இந்திய சுதந்திர வரலாற்றில் மாநிலத்தில் மத்தியத்தில் எந்த கட்சிக்கு இல்லாத பெருமை என்ன தெரியுமா? 75 வருஷம் ஒரே சின்ன உதயசூரியன், ஒரே கொடி கருப்பு சிவப்பு, ஒரே சிந்தனை சமூக நீதி. வேற எந்த இயக்கத்தையும் காட்டுறா பாப்போம். வேற எவனாவது கேட்டு உன் தலைவர்களை வருஷ போடு. எங்கள்கிட்ட இருக்க 2 பேர், மாவட்ட அமைப்பாளர் பிரபாகர் ராஜாவையும் மாநகர அமைப்பாளர் மதுசூதனன் 2 பேரையும் மேடையில் உட்கார வைக்கிறேன். 2 பேர்கிட்ட நீ சமூக நீதினா என்னன்னு பேசிட்டு போயிருங்கடா, நாங்க கட்சியை கலைச்சோம். யாருகிட்ட வந்து இன்னைக்கு காலை முதலமைச்சரிடத்தில் சொல்லிவிட்டு வந்தேன். நான் வாழுகிற எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் தாளமுத்து நடராசன் மாளிகையில் தாளமுத்து நடராசன் 2 பேருக்குமான சிலையை இன்றைக்கு முதலமைச்சர் திறந்து வைத்தார். தலைவரிடத்தில் சொன்னேன், கலைஞர் பெயரிட்டார், நீங்கள் சிலையிட்டு இருக்கிறீர்கள். இதை தவிர இந்த தமிழ் சமூகத்திற்கு யார் செய்துவிட முடியும்? நான் பொதுவாக இந்த ஜனவரி 25ஆம் நாள் நடைபெறுகிற வீரவணக்க நாள் கூட்டத்தில் அரசியல் பேசுவது இல்லை. அரசியலை கடந்து இங்கு இருக்கிற இன்றைய இளம் தலைமுறைகளுக்கு ஜென்சி, அதையும் கடந்து இன்றைக்கு ஜென் ஆல்பா என்கிற நிலையில் இளம் தலைமுறைகள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த இளம் தலைமுறையினர் இன்றைக்கு நீங்கள் வாழுவதற்கான அடித்தளத்தை யார் இட்டது என்று அந்த வரலாற்று சிந்தனைகளை, இன்னும் குறிப்பாக நம்முடைய தம்பிமார்களே தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று தரவுகளை மட்டும்தான் இந்த மேடையில் பேச இருக்கிறேன். நம் ஆட்சியின் சாதனைகளை அப்ப ஐபி அவர்கள் பேசினார். நாம் செய்து கொண்டிருக்கிற நலத்திட்டங்கள், எதிர்க்கட்சியினுடைய நிலைமைகளை மாவட்ட கழக செயலாளர் என் அன்பு சகோதரர் ஐபி செந்தில்குமார் பேசினார். நான் அவற்றுக்குள்ளே போக விரும்பவில்லை. வரலாற்று தரவுகளை, இங்கே இருக்கிறதே படம், இந்த படத்தில் இருக்கிறவர்கள் யார்? இவர்கள் இந்த மண்ணுக்கு, இந்த மொழிக்காக யார் தன்னுடைய ஆகுதியாக தன் உயிரை கொடுத்தார்கள்? அயர்லாந்து வேண்டுமா அல்லது கேலி மொழி வேண்டுமா என்று சொன்னபோது அந்த நாட்டின் டிவரலா சொன்னார், அயர்லாந்தை கூட விட்டு விடுவேன், ஆனால் என் தாய்மொழியை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த நாட்டில் மண்ணுக்காக, பெண்ணுக்காக, நாற்காலிகளுக்காக சண்டை நடந்திருக்கிறது. அதில் தன் உயிரை ஆகுதியாக கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்திய வரலாற்றில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என் முன்னால் உட்கார்ந்திருக்கிற தமிழ் குடி. இந்த தமிழ் குடியினுடைய பண்பாட்டை, இந்த தமிழ் குடியினுடைய தொன்மையை, கலாச்சாரத்தை, பண்பாட்டு மேன்மையை ஆரிய அடிவருடி கும்பல் மொழி ஆதிக்கத்தின் அடிப்படையில் பண்பாட்டு படையெடுப்பார். அந்த 2 நிலைகளில் நம்மை தரம் தாழ்த்தி இந்தியாவில் இந்தி தெரியாதவர்கள், தமிழ் படிக்கிறவர்கள் இந்தியாவில் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுகிற அயோக்கியத்தனத்தை 1926 இருந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். 1926 மார்ச் 1ஆம் தேதி நம் இனக்காவலர் தந்தை பெரியார் குடியரசு இதழில் தலையங்கம் எழுதுகிறார். தமிழுக்கு துரோகம் என்று எழுதுகிறார். காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்தியை திணிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடு தமிழருக்கே என்று தீர்மானம் எழுதினார் தந்தை பெரியார். நான் வரலாற்றுடைய பின்பக்கங்களுக்கு போகிறேன் நண்பர்களே. பெண்ணுக்காக பொண்ணுக்காக சொன்னேனே, நாடை அடைவதற்காக பல உயிர் தியாகம் செய்திருக்கலாம். ஆனால் நம் தாயின் கருவறையில இருக்கிற போது, 3 மாத பிண்டமாக இருக்கிற போது, என் தாய் அவளுக்காகவே அன்பு மகனே, அன்பு மகளே, நான் தான் உன் தாய் என்று தன் வயிறை தடவி தன் தாயின் பாசத்தோடு அவள் பேசிய முதல் மொழி தாய்மொழியான தமிழ் என் காதுகளுக்குள் வருகிறதே. அந்த தாய்மொழியை காப்பதற்கு இன்னுயிர் கொடுத்த தியாகியர் யார்? இந்த நாட்டில் வேறு எவனுக்கும் இதை உரிமை கோருகிற தகுதி இல்லை. ஏனென்றால் செந்தமிழை காப்பதற்கு சேனை ஒன்று தேவை. அந்த சேனை இந்த கருப்பு சிவப்பு பெரும்படைதான். ஏன் சொல்லுகிறேன்? இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த இந்திய எதிர்ப்பினுடைய நோக்கம் என்ன? நீங்கள் அடித்தளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். If you want to destroy a country, first destroy their language.
then their culture, third their financial status. இது ஹிட்லர் சொன்னது. ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா, முதலில் அவர்கள் மொழியை அழி, இரண்டாவது கலாச்சார பண்பாட்டை, மூன்றாவது பொருளாதாரத்தை. இந்த மூன்றையும் அழித்தால் அந்த நாட்டின் தடம் அறிந்து போகும். இதை ஹிட்லர் சொன்னார். ஏன் நாம் இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறோம்? ஏன் தெரியுமா? ஆச்சாரியார் ஹிந்தி கட்டாயம் என்கிறார். ஆச்சாரியார் ஹிந்தி கட்டாயம் என்கிறார். ஹிந்தி தமிழ்நாட்டில் எல்லோரும் படிக்க வேண்டும். ஹிந்தி தெரிந்தால் நீங்கள் உலகத்திற்கு பயணிக்கலாம். ஹிந்தி தான் இந்த நாட்டின் தேசிய மொழியாக போகிறது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று கட்டாயம் என்று அறிவிக்கிறார்கள். போராட்டம் வெடிக்கிறது, போராட்டம் வெடிக்கிறது. இன்றைக்கு காலை முதலமைச்சரிடத்தில் சொல்லிவிட்டு வந்தேன். நான் வாழுகிற எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் தாளமுத்து நடராசன் மாளிகையில் தாளமுத்து நடராசன் 2 பேருக்குமான சிலையை இன்றைக்கு முதலமைச்சர் திறந்து வைத்தார். தலைவரிடத்தில் சொன்னேன், கலைஞர் பெயரிட்டார், நீங்கள் சிலையிட்டிருக்கிறீர்கள், இதை தவிர இந்த தமிழ் சமூகத்திற்கு யார் செய்துவிட முடியும்? அப்போது கேட்டார், எங்கே பேச போகிறாய் என்று. திண்டுக்கல் என்று பெருமையோடு சொல்லிவிட்டு இங்கே உங்கள் முன்னால் உரையாற்றுகிறேன். நண்பர்களே, அந்த தாளமுத்துவும் நடராசனும் யார்? இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையில் தெரிந்து கொள்ளுங்கள். நடராசன் தான் முதலில் இறந்தார். 1939 ஜனவரி 15ஆம் தேதி மொழிப்போருக்காக அடிபட்டு மிதிபட்டு அன்றைக்கு இருந்த சர்வாதிகார காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய காவல்துறை தமிழனை நசுக்கியது. அவனை அடித்து சிறைச்சாலையிலே தள்ளுகிறார்கள், கொட்டடியிலே தள்ளுகிறார்கள். அப்படி தள்ளுகிற போது உயிர் போகிற சூழல், உயிர் போகிற சூழல். மருத்துவமனைக்கு காவல்துறை அதிகாரி வருகிறான். ஏ நடராசா, உனக்கு உயிர் வேண்டுமா? அந்த உயிர் வேண்டும் என்றால் உனக்கு மருந்து கொடுக்க வேண்டும். மருந்து கொடுக்க வேண்டும் என்றால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், கலந்து கொண்டதற்கு மன்னிப்பு கோருகிறேன் என்று கடிதம் எழுதி கொடு என்று சொன்னார். நாங்கள் என்ன சாவர்கர் வகைராக்களை சார்ந்தவர்களா? நடராசன் என்ன சொன்னான் தெரியுமா? நடராசன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த உயிர் இந்த மண்ணுக்கும் என் மொழிக்கும் தானே தவிர உங்கள் மருந்துக்கோ மன்னிப்பு கடிதத்திற்கோ இல்லை என்று மன்னிப்பு கடிதம் கொடுக்காமல் மருத்துவமனையிலேயே மரணித்து போனான் நடராசன். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். அதே 1939 மார்ச் 12 தாளமுத்து மரணித்து போகிறான். தாளமுத்துவும் நடராசனும் சென்னை மூலக்கொத்தளத்திலே இன்றைக்கு இடுகாட்டிலே தலைவர் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் மலர் வளையம் வைத்து விட்டு வந்தார். அந்த மூலக்கொத்தளம் தாளமுத்துவினுடைய மரணம் நிகழ்கிறது. மருத்துவமனையிலிருந்து தந்தை பெரியார், மறைமலை அடிகளார், காசு பிள்ளை, பேரறிஞர் அண்ணா 4 பேரும் தோளிலே சுமந்து கொண்டு நடக்கிறார்கள். மூலக்கொத்தளம் இடுகாட்டில் தாளமுத்துவினுடைய சவத்தை வைத்துவிட்டு அண்ணா இப்படித்தான் பேசினார். தந்தை பெரியார் கண்ணீர் மல்க நிற்கிறார். இவன் மருந்தை சாப்பிட்டு விட்டு உயிர் வாழ்ந்திருக்கலாமே, வைக்க வேண்டும். அபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் நேஷனல் லாங்குவேஜ். அப்போது அண்ணா எழுந்து கேட்டார். எல்லா தலைவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தத்தை வழிநடத்துகிற பூபேஷ் குப்தா போன்றவர்கள் அது சரிதானே என்று பேசினார்கள். மேற்கு வங்கத்தில் இருந்து வந்தவர்கள் வங்க மொழியை துறந்து ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அண்ணா பேசினார். அண்ணா இப்படித்தான் ஆரம்பித்தார். வாட் இஸ் கால்ட் டெமோக்ரசி? வாட் இஸ் கால்ட் டெமோக்ரசி? டெமோக்ரசி இட் டசன்ட் மீன் ஃபார் மெஜாரிட்டி. இந்த வார்த்தையை பாருங்க. நாம ஒருத்தர் தான் இருக்கோம், ஒரே ஒரு அழுக்கு உருவம், மூக்குப்பொடி போட்ட கருப்பை கரைந்த சட்டை, பட்டனை கூட ஒழுங்கா போட முடியாது, தலைய கூட வார முடியாது. இப்படி ஏந்திரிச்சு ஒரு குள்ளமான உருவம் பேசுது. யாரா இந்த பைத்தியக்காரன் எல்லாரும் பார்த்தா அந்த நாடாளுமன்றத்தில் அவர் சொன்னார், democracy does not mean for majority, it should be the democracy means it is for care and share of the minority that ethically and morally அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். ஜனநாயகம் என்பது பெரும்பான்மைப்படுத்தப்படுவது மட்டுமல்ல, சிறுபான்மையின மக்களை பாதுகாப்பதும் அரவணைப்பதும், அது மொழியால் மதத்தால் இனத்தால் இருப்பதும் தான் ஜனநாயகம் அப்படின்னு அண்ணா சொன்னார். இந்த வார்த்தையெல்லாம் எவனாலே சிந்திக்க முடியாதுங்க, எவனாலே சிந்திக்க முடியாது.
பெருமையோடு சொல்லுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் தொடக்கத்தின் பிதாமகன் பேரறிஞர் அண்ணா என்று நாடாளுமன்றத்தில் பேசுறார். நாடாளுமன்றத்தில் பேசுறார். எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நாட்டில் தேசிய மொழியை தீர்மானிக்க முடியுமா? ஆம், வாஜ்பாய் சொல்றார், எஸ், நீ இந்தி மொழி வேணான்னா நீ தீவிரவாதி, நீ ஆத்திக்வாதி, நீ பிரிவினைவாதம் பேசுற. அப்ப அண்ணா சொன்னார், I belongs to a Dravidian stock. I proud to call myself I'm a Dravidian. நான் திராவிட இனத்தை சார்ந்தவன், நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஆனால் என்னுடைய மொழி தமிழ். நீங்கள் சொல்லுகிறீர்களே எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நாட்டின் தேசிய மொழியை தீர்மானிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். பூபேஷ் குப்தா அவர்களே, வாஜ்பாய் அவர்களே, உங்களிடத்தில் கேட்கிறேன், எண்ணிக்கையின் அடிப்படையிலே தான் இந்த நாட்டில் மொழி தீர்மானிக்கப்பட வேண்டுமா? இந்த நாட்டின் தேசிய பறவை எது? மயில், பீகாக். எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் இந்த தேசத்தின் பறவையை தீர்மானிக்க வேண்டும் என்றால் காக்கையை தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர மயிலை அல்ல. இந்தி காக்கை போன்றது, தமிழ் மயிலை போன்றது என்று வாதம் வைத்தார். இந்த வாதத்திற்கு பதில் இல்லை. அண்ணா பேச பேச எல்லோரும் ஓடுகிறார்கள், அவைக்குள்ளே ஓடி வருகிறார்கள். ஜவஹர்லால் நேரு பிடித்துக் கொண்டிருந்த சிகரெட்டை தூக்கி போட்டுவிட்டு உள்ளே ஓடி வருகிறார். யாரடா அது பேசுகிறது என்று. அண்ணா பேசி முடித்து விட்ட பிறகு, அண்ணாவின் வாதங்களை கேட்டதற்கு பிறகு அண்ணா சொன்னார், எண்ணிக்கையில் மட்டுமல்ல, கலாச்சாரத்தால் பண்பாட்டால் இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு அதிகம் பெற்றிருக்கிற ஒரே மொழி என் தாய்மொழியான தமிழ் மொழிதான். அந்த மொழியை நீங்கள் தேசிய மொழியாக அறிவியுங்கள் என்று சொன்னார். தேசிய மொழியாக அறிவிக்கவில்லை என்றால் ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக அறிவியுங்கள், இந்தி கூடாது. அப்போது அண்ணாவை பார்த்து வாஜ்பாய் எழுந்து சொன்னார், ஆங்கிலம் வெள்ளைக்காரனுடைய மொழியான ஆங்கிலம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று சொன்னபோது அண்ணா சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் இந்தி பேசுகிறீர்கள், எனக்கு இந்தி தெரியாது, நான் தமிழ் தான் பேச முடியும். நான் இங்கே பாராளுமன்றத்திலே ஆங்கிலத்தில் பேசுகிறேன், ஆனால் என் நாட்டிற்கு போனால் அங்கே தமிழில் தான் பேசுகிறேன், தமிழில் தான் எழுதுகிறேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இங்கே போய் இந்தியில் பேசு, இந்தியில் எழுது என்கிறீர்கள். என்னால் முடியாது. ஆங்கிலம் உங்களுக்கும் பொதுவான மொழி, எனக்கும் பொதுவான மொழி. இங்கே நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன், உங்களுக்கு புரிகிறது. எங்கள் ஊரில் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்கள், எங்களுக்கு புரியும். குடியரசுத் தலைவர் வந்தார். குடியரசுத் தலைவர் சென்னையிலே போய் ஹிந்தி பிரச்சார சபாவிலே 56,000 பேருக்கு பட்டம் கொடுத்து விட்டு அவர்களிடத்திலே கேட்டார், நான் உங்களிடத்தில் ஆங்கிலத்தில் பேசலாமா, இந்தியில் பேசலாமா என்று. எல்லோரும் இந்தியில் பேசுங்கள் என்றார்கள். அப்போது குடியரசுத் தலைவர் சொன்னார், நான் மகிழ்ச்சியோடு பேசினேன் என்று சொன்னார். இந்தி பட்டம் பெறவிருக்கிறவனுக்கு முன்னால் இந்தியில் பேசுவதில் என்னையா பெருமை இருக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே அண்ணா கேட்டார். அங்கே போய் நீங்கள் பேச முடியாத மொழியில் பேசினீர்கள் என்று சொன்னால் அது பெருமை. அவன் படித்தது ஹிந்தி, அவனிடத்திலே நீ ஹிந்தியில் தான் பேசி இருக்க வேண்டும், அதுதான் முறை. அவனிடத்திலே போய் ஆங்கிலத்திலோ தமிழிலோ பேசினால் அது மொழி எதேச்சை அதிகாரம். அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம், அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். இந்தியா இஸ் கான்டினென்டல். இந்தியா என்பது ஒருமைப்பாட்டிற்கான சித்தாந்தத்தில் ஒரு தீபகற்பம். இது ஒரு நாடு அல்ல. இப்போதும் சொல்லுகிறேன், இந்தியா இஸ் நாட் a country. இந்தியா ஒரு நாடு அல்ல. இட்ஸ் கால்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். It's called Union of States. We the people of India, we the people of India constitute ourselves. நாம் நமக்கு நாமே வழங்கிக் கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, இந்தியா that is பாரத் அப்படின்னு சொல்லிட்டு it is collection of the state. மொழி பேசுகிறவன் கேரளா, கர்நாடகா, மலையாளம், துளு, கன்னடம், தெலுங்கு, வங்கம், இந்தி, இப்படி. பீகாருடைய தாய்மொழி என்ன? காணா போச்சு. உத்தரப்பிரதேசத்தில் 8 மொழி இருந்துச்சு, காணா போச்சு. ஹிந்தி படிக்கணும்னா ஹிந்தி படித்தவங்கள அந்த வரலாறுக்கு அப்புறம் போவோம். நாடாளுமன்றத்தில் அண்ணாவை பேசினது போனால் இன்னும் 1 மணி நேரம் போவோம். அண்ணாவை கடந்து வருகிறேன். கலைஞர் தன் இளமை பருவத்திலேயே தமிழ்கொடி ஏந்தி தமிழுக்காக தன் இன்னுயிரை ஆகுதியாக கொடுப்பதற்கும் தயாராக இருந்த ஒற்றை காரணத்தினால்தான் அவர் ஆட்சி காலத்தில் தாய்மொழியான தமிழ் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. தமிழ் வழியில் அவருடைய இந்தி போராட்டம் என்பது வேறு. கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அம்மா பத்மா அம்மா கல்யாணம், மேடையில் பொண்ணு உக்காந்துருக்கு, பையனை காணோம், தேடுறாங்க. ஏன் கல்யாணம் யா, எங்கேயா பையனை காணோம்னா, பையன் இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு ஊர்வலம் போய்கிட்டு இருக்கார். அவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். இது வரலாறு.
இவங்க எல்லாம் எங்க தலைவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்படி விடுங்க, அது நம்ம போக வேண்டாம். நம்ம எவன் ஒருவன் வரலாறை தெரிந்து கொள்கிறானா, அதுல தான் ஒரு கிரேக்க அறிஞன் சொல்லுவான், சிங்கங்கள் தன் வரலாறை எழுதவில்லை என்றால் வேட்டைக்காரன் எழுதுவதே வரலாறாய் போய்விடும். திமுக காரன் வரலாறு நீ சரியா சொல்லலைன்னா நாம் தமிழர் வாந்தி எடுக்கிறதும் இப்ப வராம்பார் விசில் அடிச்சான் குஞ்சி இவங்க சொல்றதும் வரலாறா போயிடும். டேய், திமுக காரனோட உடம்ப அறுத்து பாடுறான். அவன் கருப்பு சிவப்பு மட்டுமல்ல, இந்த இனம் மான பண்பாட்டை காக்கிறவன் திமுக தொண்டன். நாங்க ஒரு படம் நடிச்சோம், அந்த படம் போச்சு. இந்த மேடையில் அவங்க எல்லாம் பேசுறதே எனக்கு அண்ணன்ட்ட செந்தில் அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த கோபம்லாம் இங்க வந்துருச்சுன்னா வேற மாதிரி நான் பேசுவேன். எனக்கு நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் அச்சப்படுவதோ நாம் சந்தேகப்பட்டு கூட அச்சப்பட்டு விடாதீர்கள். ஏன் தெரியுமா, நாம திமுக காரண்டா, கருப்பு சிவப்புடா நம்ம கொடி, உதயசூரியன்டா நம்ம சின்ன. நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், எங்களுக்கு விசில் வந்துருச்சு, நாங்க விசில் அடிச்சாங்க குஞ்சு. டேய், 75 வருஷமா ஒரு இந்திய சுதந்திர வரலாற்றில் மாநிலத்தில் மத்தியத்தில் எந்த கட்சிக்கு இல்லாத பெருமை என்ன தெரியுமா? 75 வருஷம் ஒரே சின்ன உதயசூரியன், ஒரே கொடி கருப்பு சிவப்பு, ஒரே சிந்தனை சமூக நீதி. வேற எந்த இயக்கத்தையும் காட்டுறா பாப்போம். வேற எவனாவது கேட்டு உன் தலைவர்களை வருஷ போடு, உன் தலைவர்களை வருஷ போடு. நான் எங்கள்கிட்ட இருக்க 2 பேர், இங்க மாவட்ட அமைப்பாளர் பிரபாகர் ராஜாவையும் மாநகர அமைப்பாளர் மதுசூதனன் 2 பேரையும் மேடையில் உட்கார வைக்கிறேன். 2 பேர்கிட்ட நீ சமூக நீதினா என்னன்னு பேசிட்டு போயிருங்கடா, நாங்க கட்சியை கலைச்சிடறோம். யாருகிட்ட வந்து நண்பர்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், கலைஞர் போராடினார். ஆனால் இன்றைக்கு கலைஞர் காலம் நேர்மையான எதிரிகள் இருந்தார்கள். நான் சொல்லும் வார்த்தை கவனியுங்கள், நேர்மையான எதிரிகள் இருந்தார்கள். அண்ணா காலத்திலும் நேர்மையான எதிரிகள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு முதல்வராக, நம் இயக்கத்தின் தலைவராக தெரியும். பல நேரங்களில் அவர் பக்கத்தில் அருகாமையில் இருந்து பார்க்கிற போது அவருக்கான நெருக்கடி, அந்த நெருக்கடிகளை கடந்து தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக எத்தனை பேர் காவி கொடியோடு வந்தாலும் என் தமிழ்நாட்டை பாதுகாப்பதுதான் என் முதல் கடமை என்று தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவர் இருக்கிறார். அப்பா சொன்னார் இல்ல, ஐபி அப்பா சொன்னார் இல்ல, இந்த தர்மேந்திர பிரதான் ஒருத்தர், தர்மேந்திர பிரதான், அவருடைய தாய்மொழி போஜ்புரி. அவர் இந்தி படிக்க ஆரம்பிச்சு தாய்மொழியை மறந்துட்டார். அப்படி மறந்த ஒருவர் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து வெத்தலை பாக்கு போட்டு பான்பராக் போட்டு நாற்காலிக்கு அடியிலேயே துப்புகிற பராரி கும்பல் தமிழ்நாட்டை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் பண்பற்றவர்கள், நீங்கள் பண்பற்றவர்கள். என்ன சொல்றாரு? எங்க பிள்ளை படிக்கணும், எங்க பிள்ளை படிக்கணும், எங்க பிள்ளை படிக்கிறதுக்கு சமகரக சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு வர வேண்டிய நிதியே நீ கொடுக்கல. உன்கிட்ட கேட்டோம், நீ என்ன சொல்ற? ஹிந்தி படி தரேன்னு சொல்ற. உன் வீட்டு பிள்ளை ஹிந்தி படிக்கட்டும், நான் தரேன்னு சொல்றேன். ஒப்பிடுவோம், ஒப்பிடுவோம். நான் இந்தி மொழிக்கு எதிரானவன் அல்ல, இங்கே இருக்கிற யாரும் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த பாஜக கார சங்கி என் கூட விவாதத்தில் வர்ற மாட்டு சங்கி, மாட்டு மூளையில் இருக்கிற இடத்துல சாணியை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க திமுக இந்தியை எதிர்க்கிறது. நாங்க இந்தியை எதிர்க்கல. we are not against Hindi, we are against only the imposition of Hindi. நாங்கள் இந்திக்கு எதிரி அல்ல, இந்தி ஆதிக்கத்திற்கும் இந்தி திணிப்புக்கும் தான் எதிரி. என் தாய்மொழி தாண்டா உயர்ந்தது மற்ற மொழிகளை காட்டிலும். அப்பா சொன்னாங்கல்ல, எகிப்தினுடைய அனடோனாவிலே தான் 3800 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடிக்கிறான். 3800 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்தினுடைய அனடோனாவிலே தான் இரும்பை கண்டுபிடிக்கிறான், உருக்குகிறான். ஆனால் கீழடி நாகரிகம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் என்கிற ஒரு பெருங்குடி இருந்தது. அந்த குடி இரும்பை உருக்கி வாள் செய்து தூக்கி சண்டமாரதம் செய்திருக்கிறான் என்ற வரலாற்று உண்மையை இந்த தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமை தலைவர். மோடி இங்க வந்தா துப்பார்க்கு துப்பாய துலுக்கா மலே அப்படின்னு முடிச்சாரு. நீ எல்லாம் ஏன்டா பேசுறீங்க?
பாருங்கள், மோடி திருக்குறள் பேசுகிறார். சரி, அதுக்கு என்னப்ப? அவரே பேசிட்டார். வான்புகழ் வள்ளுவனை கொண்ட தமிழ்நாடு, வாழ்வின் இலக்கணத்தை வகுத்து கொடுத்த தொல்காப்பியன் பிறந்த நாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தனித்தலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்று மிளவே முனிவின் இன்னாதென்றல மிளவே வானம் தண்டுளி தலையானது கல்பருதி இறங்க வள்ளல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைவால் ஆறுயிர் முறைவழிப்படுவும் என்பதில் காட்சியில் தலிந்தனம் ஆகலின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் மிளவே சிறியோரை இகழ்தல் அதனினும் மிளமேன்னு உலக தத்துவத்தை உலகத்திற்கு கொடுத்த கணியன் பூங்குன்றன் எங்கள் மண்ணிலே பிறந்திருக்கிறான். மோடி துப்பாருக்கு துப்பாயா தூமலே அப்படின்னா நாங்க கை தட்டணுமா? சக்கரைன்னு பேப்பர்ல எழுதி நக்கனா இனிக்குமா? இனிக்குமா? இனிக்காது. இங்க இருக்கிறவர்களுக்கு எத்தனை பேருக்கு தமிழ் மொழி தெரியும், தமிழ் மொழி எழுத தெரியும்? கை தூக்குங்க பாப்போம். தெரியுமா? தெரியும்ல? கை கீழே போடுங்க. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் பேச தெரியும், எழுத தெரியும்? கை தூக்குங்க. சத்தமா? சத்தமா? தெரியாது. 11 வருஷத்துல நம்ம துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை செத்துப்போன மொழிக்கு 2800 கோடி ஒதுக்கி இருக்காப்ல. எவ்வளோ? அது நீங்க பேசிங்க. 2800 கோடி ஒதுக்கி இருக்காப்ல. நம்முடைய தமிழ் மொழிக்கு வெறும் 4 கோடி தான். எவ்வளோ? 4 கோடி. செம்மொழி உயராய்வு மையம் கலைஞர் வாங்கினார். ஐயா சொன்னாங்கல்ல, அன்னை சோனியா காந்தி கேட்டு செம்மொழி அறிவிச்சாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து 2006ல செம்மொழி ஆய்வு நிறுவனம் மைசூர்ல கொண்டு போய் வச்சாங்க. அப்ப கலைஞர் சொன்னார், மைசூர்ல எல்லாம் கூடாது, என் மொழி சிறப்பு மொழி, தமிழ் செம்மொழி உயராய்வு மையம்னு சென்னையில கொண்டு வந்து எனக்கு ஒரு மையம் கொடுங்கன்னு ஒரு மையத்தை கொண்டு வந்து வச்சார். அந்த மையம் கடற்கரை சாலையில் இன்னைக்கு பிடபிள்யூடி பில்டிங்கா இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சாரு கலைஞர். நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு ஒன்று இருக்குல்ல, ஊதுபத்தி உருட்டுன அக்யூஸ்ட் யாரு? 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 மோடி சொல்றாப்ல முந்தானத்துக்கு, ஜெயலலிதா ஆட்சியை கொடுப்போம். அது ஊதுபத்தி உருட்டுற ஆட்சியா? போதும்டா, போதும். பார்ப்பன பணியா கும்பலுக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் காலில் போடுகிற செருப்பை நக்கி பிழைக்கிற நாய்களின் கூட்டம் 4.5 ஆண்டு காலம் தமிழனை, தன்மானத்தை, பண்பாட்டை டெல்லி சர்க்காரிடத்தில் அடகு வைத்த போது அதை மீட்டெடுத்த ஆட்சி கருப்பு சிவப்பும் உதயசூரியனும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தான். என் தலைவர் மட்டுமில்லை, நான் சொன்ன தர்மேந்திர பிரதான் எடப்பாடி ஆட்சியில் இருந்தால் தர்மேந்திர பிரதான் சொன்னதை எடப்பாடி கேட்டிருப்பார். என் தலைவர் என்ன தெரியுமா சொன்னார்? 2 கோடி இல்ல, 5 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் என் தாய் தமிழ் பிள்ளைகளை இந்திக்கு அடமானம் வைக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு தேவையான நிதியை நானே செய்து கொடுக்கிறேன் என்று சொன்ன தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சார், நம்மளை எல்லா இடத்துலையும் வஞ்சிக்கிறான் சார். இடி, சிபிஐ, ஐடி எல்லாத்தையும் கொடுக்கிறான். கீழடி, பொருணை இப்படிலாம் கொண்டு வரோம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் 950 பக்க அறிக்கையை கொடுக்கிறார். என்ன அறிக்கை? தமிழன் தான் உலகின் மூத்த குடி. சார், 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பத்தா தங்கத்துல தோடு செஞ்சு விளையாண்டுருக்கான் சார். தோடு செஞ்சிருக்கான். மண்ணுக்கடியில 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் டாய்லெட் வச்சிருக்கான், கழிவறை வச்சிருக்கான். எவ்வளவு தேர்ந்த பண்பாடு! இந்த தமிழர் நாகரிகத்தை, தமிழர் பண்பாட்டை மோடி அரசு ஏத்துக்கல. நாம 950 பக்க அறிக்கையை நம்முடைய ஆட்சியில் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு அனுப்புறார். அவன் என்ன தெரியுமா சொன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன், இதுல கடவுளுங்கிறதே இல்லையே, சாமியே இல்லையே, சாமி இருக்குன்னு எழுதி கொடு அப்படிங்கிறார். அவர் முடியாதுங்கிறார். உடனே அவன் என்ன சொல்றான், உத்தரப்பிரதேசத்துல சிந்து நதின்னு ஒரு நதி இருக்கு, அந்த நதிக்கு அடியில தான் ஒரு நாகரிகம் இருக்கு, அந்த நாகரிகம் சிந்து நாகரிகம், அதுதான் உலகத்தின் மூத்த நாகரிகம் அப்படின்னு சொல்றான். சரிப்பா, ஒத்துக்கிறோம் நண்பர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம் பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியமான விழுமியங்கள். அந்த விழுமியத்தை மோடி சர்க்கார் ஏத்துக்கல.
ஏன் ஏத்துக்கல தெரியுமா? RSS சொல்றான் சிந்து சரஸ்வதி நாகரிகம் தான் உலகத்தின் மூத்த நாகரிகம்னு இவனை நம்ப வைக்கணும். அப்படி நம்ப வைக்கலனா தமிழர் நாகரிகம் தான் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே மூத்த நாகரிகம் என்று பெயர் பெற்றுவிடும். அப்படி வந்தா அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். அவன் நமக்கெல்லாம் குலசாமி தானே கடவுள், நம்முடைய அப்பத்தா முப்பத்தா தானே நமக்கு சாமி. அவன் தாண்டா சாமி. நாம சொல்ற சாமி இல்லைன்னா அவன்கிட்ட மதம் இருக்காது, மதம் இருக்காதுன்னா சாதி இருக்காது, சாதி இல்லைன்னா அவனை பிரிக்க முடியாது. அவன் கல்வி கேட்பா, உரிமை கேட்பா. இதை எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கணும்னா அந்த நாகரிகத்துக்கு குப்பையில போடுன்னு போட்டு வச்சிருக்கான். தமிழனை தமிழன் என்றும் தமிழ் பண்பாட்டை ஒத்துக்கொள்ளாத இந்த மோடி கேடி கும்பலோடு எடப்பாடி பழனிசாமி இப்ப கூட்டணி வச்சிருக்கார். கலாச்சாரத்தை பண்பாட்டை சிதைத்து நம் பிள்ளைகளுடைய படிப்பை நகர்த்தி அதற்கு வர வேண்டிய நிதியை தடுத்து மொழியை கொண்டு வந்து திணிக்கிற ஒரு போராட்டத்தை இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் தான் நண்பர்களே தியாகங்கள் நிறைய இருக்கிறது. கிளப்பலூர் சின்னசாமி திராவிட செல்விங்கிற ஒரு சின்ன பிள்ளை 3 மாச கை குழந்தையை விட்டுட்டு இந்த மொழிக்காக உயிரை கொடுத்தான். ராஜேந்திரன் சிதம்பரத்திலே குண்டடிப்பட்ட போது எங்களை காட்டுவதற்கு மார்பு இருக்கிறது, உன்னிடத்திலே துப்பாக்கி குண்டு எத்தனை இருக்கிறது எடுத்து வா என்று கேட்ட அந்த பரம்பரை நம் தமிழர் பரம்பரை. செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ் உண்டு கண்டீர், தப்புழைத்தோர் இங்கு வாழ்ந்ததில்லை. அந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமா? அந்த மோடி கேடி டெல்லியில் இருக்கிற வகைராக்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை போன்ற ஈனர்களை காரி உமிழுவதற்கு தமிழர் பெரும்படை காத்திருக்கிறது. நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நண்பர்களே, நமக்கு அடையாளம் நம் இனமும் மொழியும் தான். நமக்கு அடையாளம் நம் இனமும் மொழியும் தான். நான் நலத்திட்டங்கள் செய்தேன், எனக்கு வாக்களியுங்கள் என்று உங்களிடத்திலே கேட்கவில்லை. இந்த மொழியையும் இந்த இனத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், ஆதரிக்க வேண்டிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திராவிட மாடல் 2.0 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.